ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அல்சர் பிரச்சனை. வெளியில எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்ட ஸ்பைசியா வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அல்சர் வந்துடும். அல்சர் வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது மாடிப்படியெல்லாம் ஏறும் போது மூச்சு வாங்கும், 2 படி 3 படி ஏறுவாங்க, நிறைக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல டிப்ஸா நான் ஒன்று சொல்ல போறேன். அது என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த விதை தாங்க அது, சப்ஜா விதை. நிறைய ஜூஸ் கடைகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதை கலர் கலராக பாட்டில்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனா இதனுடைய பயன்கள் நிறைய இருக்குங்க. இங்க பாருங்க, சப்ஜா விதை இது பேரு. இந்த விதையை தாங்க நான் சொல்ல போறேன். இதனுடைய பயன்கள் பத்தி சொல்ல போறேன் நான். இந்த மாதிரி இந்த விதைய நீங்க ஒரு 10 நிமிஷம் ஊறிடுங்க. இது தண்ணியில போட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடுங்க. இது ஊறிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த லெமன் வீட்டில் இருந்தா நீங்க ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு லெமன் இருந்தா எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு போதும் ஒரு டம்ளருக்கு. இந்த அளவு இது ஜூஸா பிழிஞ்சிடுங்க. இதுல நல்ல வாட்டர், பியூர் வாட்டர், பச்சை தண்ணி தான். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நல்லா பிழிஞ்சுங்க, அவ்வளவுதான் போதும். இதுல நீங்க என்ன பண்ணனா, ஒரு ஸ்பூன் ஊறின விதைங்க, 10 நிமிஷத்துல ஊறிடுங்க. இது ஊறின விதைய ஒரு ஸ்பூன் இதுல போட்டுக்கோங்க. தேவைன்னா நீங்க 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் கெடுதல் கிடையாது. இது நான் சின்ன ஸ்பூன்ல தான் 2 போட்டுட்டேன். போட்டுட்டு சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க, அப்பதான் குடிக்கிறதுக்கு நல்ல மணமா இருக்கும். கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் சால்ட் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்ட உடனே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்க. விதையெல்லாம் அப்படியே மிதந்துட்டு. நீங்க ஜூஸ் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜூஸ்ல போட்டு குடிப்பாங்க. அவங்க பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குடிக்காதவங்களாம் குடிங்க. இதை பார்த்துட்டு, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க உடனே இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க. ஏன்னா இதுல நிறைய யூசேஜ் இருக்கு. மூச்சு வாங்குறது நிற்கும். ரெண்டாவது அடுத்துதான் நான் என்ன சொல்ல போறேன்னா, அல்சர் பிரச்சனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலக்கிருக்க எவ்வளவு நல்லா இருக்கு. நிறைய ஜூஸ் கடையிலாம் நீங்க பார்க்கலாம், கலர் கலரா பாட்டில போட்டு வச்சிருப்பாங்க. டக்குன்னு நம்ம எந்த ஜூஸ் கேட்டாலும் கேட்ட பிறகு இந்த சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். இந்த விதை இல்லாம ஜூஸே குடிக்க மாட்டாங்க. கலர் கலரா போட்டுட்டு இந்த விதை இல்லாம குடிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு நல்லதுங்க இது உடம்புக்கு. அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். ரெண்டாவது அடி வயிற்றுல கொழுப்பு. இதனுடைய பேர் சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஷாப்பிங் மால்ல எல்லாம் கிடைக்குதுங்க, பேக்கெட்டு. குறைந்த விலையெல்லாம் இது. நீங்க வாங்கி இந்த மாதிரி ஒரு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் விதையை போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருங்க. 10 நிமிஷத்துல ஊறிடுங்க. இது ஊறின உடனே இந்த மாதிரி ஒரு லெமன் ஜூஸ்ல போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கி கொஞ்சமா சால்ட் போட்டு குடிச்சீங்கன்னா வயிற்றுக்கு குளிர்ச்சியா இருக்கும், அல்சரை போக்கும், அடி வயிற்று கொழுப்பை நீக்கும், நல்ல பசி எடுக்கும். நல்லா இருக்கு பாருங்க, பார்த்தோன்னே அப்படியே குடிக்கணும் போல தோணும் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜா விதைன்னு சொல்லக்கூடிய பேசில் சீட்ஸ்னுடைய பயன்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வாங்கி இதை இன்னைக்கே யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.